ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தசாவதாரங்களில் 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். பொதுவாக பெருமானின் அவதாரங்கள் இரு வகைப்படும். அவை முக்கிய அவதாரம், ஆவேச அவதாரம். முக்கிய அவதாரம் அப்படின்னா பெருமான் தானே இந்த பூலோகத்தில் வந்து பிறப்பார். ராமர், கிருஷ்ணர் முதலிய அவதாரங்கள் முக்கிய அவதாரம். ஆவேச அவதாரம் என்பது மற்றொரு ஜீவனில் பெருமான் தனது சக்தியை பிரயோகித்து பிறப்பது. இந்த ஆவேச அவதாரம் இரு வகைப்படும். அது சொரூப ஆவேசம், சக்தி ஆவேசம். பரசுராம அவதாரம் பெருமானின் சொரூப ஆவேச அவதாரம். முதலில் பரசுராம அவதாரத்தின் காரண கதையை பார்ப்போம். அத்ரி முனிவருக்கும் அவரது பத்னி அனுசுயா தேவிக்கும் விஷ்ணு பகவானின் அம்சமாக பிறந்த மகன் தத்தர். அத்ரி முனிவரால் உருவாக்கப்பட்டதே ஆத்ரேய கோத்திரம். எனவே தத்தர் எனும் தனது பெயரையும் தனது தந்தையாகிய அத்ரி முனிவரை குறிக்கும் பொருட்டு ஆத்ரேயர் என்பதையும் சேர்த்து அவர் தத்தாத்ரேயர் என வழங்கப்பட்டார். ஸ்ரீ தத்தாத்ரேயர் கிருதயுகத்தில் அவதரித்தவர். தத்தாத்ரேயர் தனது பல்வேறு சீடர்களின் தொடர்பு தனது தியானத்திற்கு இடையூறாக இருக்கவே ஏகாந்தமாக தவம் புரியும் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்தார். இது ஒரு புறம் இருக்க, சூரிய குலத்தில் பிறந்த கிருதவீரியன் என்ற மன்னன் கேகய நாட்டை ஆண்டு வந்தான். கிருதவீரியனுக்கும் அவன் மனைவி சுனந்தை என்பவளுக்கும் ஒரு ஆண்மகவு பிறந்தது. அந்த குழந்தைக்கு கார்த்தவீரியார்ஜுனன் என பெயரிட்டனர். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கைகளின்றி பிறந்தது. அதை கண்ட கிருதவீரியனும் சுனந்தையும் மிகவும் வருந்தினர். கார்த்தவீரியனும் பெருமானின் ஆவேச அவதாரமே. கார்த்தவீரியன் விஷ்ணு பகவானின் அம்சமான தத்தாத்ரேயரை நோக்கி தவம் இருந்தான். அதன் பலனாக அவன் தத்தாத்ரேயரிடம் 4 வரங்களை வேண்டினான். முதல் வரமாக தனக்கு 1000 கைகளையும், 2வது வரமாக தான் அறவழியிலேயே செல்ல வேண்டும் என்றும், தர்ம நிலையிலிருந்து தவறி அதர்ம நிலையில் சென்றால் சத்புத்திரர்கள் மட்டுமே தன்னை தடுத்து தர்ம வழியில் செலுத்த வேண்டும் என்றும், இந்த உலகம் முழுவதையும் தானே ஆள வேண்டும் என்ற 3வது வரத்தையும், மேலும் இறுதியாக தன்னை விட உயர்ந்தவனால் மட்டுமே தான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் 4 வரங்களை வேண்டினான். தத்தாத்ரேயரும் கார்த்தவீரியன் வேண்டிய 4 வரங்களையும் வழங்கினார். கார்த்தவீரியன் தான் பெற்ற வரத்தின் காரணமாக 1000 கைகளுடன் மிகுந்த பராக்கிரமசாலியாக காணப்பட்டான். இதனால் அவனை கண்டதும் பகைவர்கள் நடுங்கும் தன்மையுடனும் இந்திரிய சக்தி, செல்வம், பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் பெற்று விளங்கினான். இவ்வாறு சீரும் சிறப்புமுடன் இருந்த கார்த்தவீரியன் அறநெறி தவறாது அனைத்து மக்களையும் சிறப்புற ஆட்சி செய்து வந்தான். இந்த பூலோகத்தையே தர்ம நெறியில் சிறப்புடன் ஆட்சி செய்தாலும் கர்மத்திற்கு ஆட்பட்டு கார்த்தவீரியனும் ஒரு தவறான செயல் புரிந்தான். கார்த்தவீரியனும் தர்ம நெறி தவறினான். இவ்வாறு தனது பராக்கிரமத்தினால் செருக்குற்று திரிந்த கார்த்தவீரியார்ஜுனனின் செருக்கை அடக்கி அவனுக்கு மரணம் என்பதை உண்மையாக்குவதற்காகவும், பிராமணர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்துகின்ற சத்திரியர்களை அழிக்கும் பொருட்டும் பெருமான் தானே சொரூப ஆவேச அவதாரமாக இந்த பூலோகத்தில் பிறக்க முடிவு செய்தான். அதன் பொருட்டு பரசுராமராக அவதரித்தார். இனி பரசுராமரின் அவதார சரித்திரத்தை பார்ப்போம். சந்திர வம்சத்தில் சத்திரிய குலத்தில் தோன்றிய புரூரவஸ் என்ற மன்னனுக்கும் தேவலோக கன்னிகையாகிய ஊர்வசிக்கும் 6 புத்திரர்கள் பிறந்தனர். அவர்களில் ஸ்ருதாயுவும் ஒருவன். ஸ்ருதாயுவுக்கு வசுமான் பிறந்தான். வசுமானின் வம்சத்தில் குசனும், குசனுக்கு குசாம்பனும் பிறந்தனர். குசாம்பனின் மகன் காதி. காதிராஜனுக்கு சத்யவதி என்ற பெண் பிறந்தாள். இது ஒரு புறம் இருக்க,
பிராமண குலத்தில் பிறந்த பிருகு முனிவரின் மகன் ஷவணர். ஷவணர் ஆருஷியை மணந்து அவர்களுக்கு ஔரவர் பிறந்தார். ஔரவரின் மகன் ரிஷிகர். ரிஷிகர் சிறந்த ஞானி. ஒருமுறை பிராமண ரிஷியான ரிஷிகர் காதிராஜனிடம் வந்து அவரது மகளான சத்தியவதியை தனக்கு மணம் செய்து தருமாறு கேட்டார். பெரிய சத்திரிய குலத்தில் பிறந்த காதிராஜனுக்கு தனது மகள் சத்தியவதியை இந்த ஏழை பிராமணனான ரிஷிகருக்கு மணந்து தர சிறிதும் விருப்பமில்லை. எனினும் அதனை நேரடியாக சொல்ல தயங்கினார். அந்த காலத்தில் ஒரு வரன் ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்றால் பெண்ணை பெற்றவருக்கு தட்சணை கொடுத்தே பெண்ணை மணம் செய்து கொள்ள வேண்டும். வரன் கொடுக்கும் தட்சணை, எனவே இது வரதட்சணை என அழைக்கப்பட்டது. அவ்வாறு சத்தியவதியை தான் மணக்க என்ன தட்சணை தர வேண்டும் என்று ரிஷிகர் காதிராஜனிடம் வினவினார். காதிராஜன் ரிஷிகரை தட்டி கழிக்கும் பொருட்டு ரிஷிகரை பார்த்து, பிராமணரே, நீர் என் பெண்ணை மணக்க வேண்டும் என்றால் 1000 குதிரைகளை கொண்டு வர வேண்டும். அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று மட்டும் கருப்பாகவும் மற்ற அங்கங்கள் முழுவதும் தூய வெண்மை நிறமாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட 1000 குதிரைகளை கொண்டு வந்தால் உமக்கு எனது பெண் சத்தியவதியை கன்னிகாதானம் செய்து தருகிறேன் என்றான் காதிராஜன். பிருகு முனிவரின் பேரரான ரிஷிகன் தவத்தில் சிறந்தவர். எனவே அவர் நேரடியாக வர்ணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகள் 1000 பெற்று கொண்டு வந்து அடுத்த கணம் காதிராஜனின் முன்பு குதிரைகளை நிறுத்தினார். இதனை கண்டதும் காதிராஜன், எது சாத்தியமாகாது என்று நினைத்தோமோ அதனையே இவ்வளவு எளிதாக செய்துவிட்டாரே, அப்படியென்றால் இவர் மிகவும் தவ வலிமை மிக்கவர். இவரது சீற்றத்திற்கு ஆளானால் கண்டிப்பாக தனது நாடும் மக்களும் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று பயந்தான். எனவே சத்தியவதியை ரிஷிகருக்கே திருமணம் செய்து வைத்தான். ரிஷிகரும் சத்தியவதியும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சத்தியவதிக்கு தனக்கு ஒரு உத்தமமான பிள்ளை வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதே சமயம் சத்தியவதியின் தாய், அதாவது காதிராஜனுடைய மனைவியும் சத்தியவதியின் இல்லத்திற்கு வந்திருந்தாள். தனது மகளின் விருப்பத்தை கேட்டதும் காதிராஜனுக்கு பல்வேறு மகள்கள் இருந்தாலும் ஆண்மகவு இல்லை. எனவே சத்தியவதியின் தாய்க்கு தனக்கும் ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை வந்தது. சத்தியவதி தன்னுடைய ஆசையையும் தனது தாயின் ஆசையையும் தனது கணவரான ரிஷிகரிடம் தெரிவித்தாள். தங்களது ஆசை நிறைவேறும் வண்ணம் சிறந்த குழந்தைகள் பிறக்க யாகம் வளர்த்து சரு பிரசாதத்தை பெற்று தருமாறு தனது கணவனான ரிஷிகரிடம் தெரிவித்தாள். சரு என்றால் பாயசம். அந்த காலத்தில் புத்திரப்பேறு இல்லாதவர்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அந்த யாகத்தின் இறுதியில் சரு என்ற பாயசம் கிடைக்கும். எந்த விதமான குழந்தை வேண்டும் என்று எண்ணி யாகத்தை வளர்க்கிறோமோ அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட பிள்ளைகளே பிறக்கும் வண்ணம் அந்த பாயசம் கிடைக்கும். அதன்படி ரிஷிகரும் யாகம் வளர்த்து தனக்கு பிராமண தேஜசுடன் கூடிய குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் தனது மாமியாரான காதியின் மனைவிக்கு சத்திரிய தேஜசுடன் பராக்கிரமிக்க குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் வேண்டி யாகத்தை வளர்த்தார். யாகத்தின் முடிவில் 2 சருக்கள் கிடைத்து அந்த சருக்களை தனது மனைவி சத்தியவதியிடம் கொடுத்து, இது ஒரு சருவை சத்தியவதியை உண்ணுமாறும் மற்றொரு சருவை அவளது தாயை உண்ணும்படியும் குறிப்பிட்டு தெரிவித்து 2 சருக்களையும் சத்தியவதியிடம் தந்துவிட்டு ரிஷிகர் சென்றார். சத்தியவதியும் தனது தாயிடம் 2 சருக்களையும் காண்பித்து ஒரு இடத்தில் வைத்தாள். சத்தியவதியின் தாயின் மனதில் சிறிய தீய எண்ணம் தோன்றியது. என்னதான் ஞானியாக இருந்தாலும் தனது மாப்பிள்ளையான ரிஷிகர் தனது மனைவிக்கு தானே உயர்ந்த சருவை உருவாக்கியிருப்பார். எனவே தனது மகள் சத்தியவதிக்காக உருவாக்கப்பட்ட சருவை தான் உண்ண எண்ணினாள். அதன்படி சத்தியவதிக்கு தெரியாமல்
சத்தியவதிக்கு என உருவாக்கப்பட்ட சருவை தான் உண்டுவிட்டு தனக்கென உருவாக்கி கொடுத்த சருவை சத்தியவதி உண்ணும் பொருட்டு மாற்றி வைத்தாள். தனது தாயின் இந்த செயலை அறியாத சத்தியவதி மாற்றி வைக்கப்பட்ட அந்த சருவை எடுத்து உண்டாள். ரிஷிகர் தனது மனைவியை கண்டதும் அந்த மாற்றத்தை உணர்ந்தார். சத்தியவதியிடம், பெண்ணே, நான் கொடுத்த சருவை நீ உண்டது போல தெரியவில்லையே, ஏதாவது மாற்றி உண்டுவிட்டாயா என்று கேட்டார். அதற்கு சத்தியவதி அவர் தந்த சருவையே உண்டதாக தெரிவித்தாள். ஆனால் ரிஷிகர் சரு மாறிவிட்டதாக தெரிவித்தார். இதனால் குழப்பமடைந்த சத்தியவதி தனது தாயிடம் சென்று வினவினாள். அப்பொழுது அவளது தாயார் சருவை தான் மாற்றி வைத்ததை ஒத்துக்கொண்டாள். இந்த உண்மையை அறிந்த சத்தியவதி ஓடோடி வந்து ரிஷிகரிடம் தெரிவித்தாள். இதனை கேட்ட ரிஷிகர், இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் நமக்கு பிரம்ம தேஜசுடன் கூடிய பிரம்ம ஞானி பிறக்க வேண்டும் என்றும் உனது தாயாருக்கு சத்திரிய குலத்தில் அதீத கோபத்துடன் கூடிய பராக்கிரமசாலி பிறக்க வேண்டும் என்றும் சருவை உருவாக்கினேன். இனி உனக்கு பிறக்கக்கூடிய நமது பிள்ளை அதீத கோபத்துடன் இருப்பான். இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று தெரிவித்தார். இதனை கேட்ட சத்தியவதி ரிஷிகரின் பாதங்களில் விழுந்து தனக்கு பிரம்ம தேஜசுள்ள குழந்தையே வேண்டும் என்று வேண்டினாள். அப்பொழுது ரிஷிகர், என்னால் சருவை மாற்ற இயலாது, வேண்டுமானால் தள்ளி போட இயலும். உனது மகனுக்கு பதிலாக உனது பேரன் அதீத கோபசாலியாக பிறக்க செய்ய இயலும் என்று கூறினார். இதனை கேட்டு அவ்வாறே செய்தருளுமாறு சத்தியவதி வேண்டினாள். அதன்படி ரிஷிகர் அந்த சருவின் குணத்தை ஒரு தலைமுறைக்கு தள்ளி போட்டார். எனவே ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னிக்கும் ரேணுகாதேவிக்கும் 5 புதல்வர்கள் பிறந்தனர். அதில் 5வது புதல்வராக பகவான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். பிறப்பால் பிராமணராக இருந்தாலும் அந்த சருவின் பயனால் பரசுராமர் அதீத கோபத்துடனும் சத்திரிய பராக்கிரமத்துடனும் காணப்பட்டார். இது ஒரு புறம் இருக்க, ரிஷிகரின் மற்றொரு சருவை உண்ட காதிராஜனின் மனைவிக்கு, அதாவது சத்தியவதியின் தாயார், ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்தார். அந்த ஆண் குழந்தைக்கு விஸ்வாமித்திரர் என்று பெயரிட்டனர். பிறப்பால் சத்திரியராக இருந்தாலும் இந்த மாற்றப்பட்ட சருவின் பயனால் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக விளங்கினார். எனவே உறவு முறையில் பரசுராமருக்கு தாய்மாமன் விஸ்வாமித்திரர். இனி பரசுராமரின் சரித்திரத்தை விரிவாக பார்ப்போம். ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் சருவின் பயனாக ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னி மிகவும் சாத்வீகனாக வளர்ந்தார். ஜமதக்னி ரேணு என்பவருடைய மகளான ரேணுகாதேவியை மணந்தார். ரேணுகாதேவி சிறந்த பதிவிரதையாக காணப்பட்டாள். இவர்களுக்கு வசுமனன் முதலான 4 புதல்வர்கள் பிறந்தனர். பின்னர் 5வது புதல்வராக பகவான் விஷ்ணுவின் அம்சமாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராமன் என பெயரிட்டு வளர்த்தனர். ராமன் தனது தாய் தந்தையரிடம் மிகவும் அன்பு கொண்டவனாக இருந்தான். தனது 14வது வயதிலேயே அனைத்து வேத பாடங்களையும் கற்று தேர்ந்தான். ராமனின் பாட்டனாரான ரிஷிகர் ராமனை நோக்கி இமயமலைக்கு சென்று சிவனை நோக்கி தவமிருக்குமாறு பணித்தார். அவ்வாறே தனது பாட்டனின் அறிவுறுத்தலுக்கிணங்க ராமனும் இமயமலைக்கு சென்று கடும் தவம் புரிந்தார். இதனால் மனமகிழ்ந்த பரமசிவனார் ராமனுக்கு வரமாக பரசு என்ற கோடரி ஆயுதத்தை வழங்கினார். பின்னர் தனது சிஷ்யனின் பராக்கிரமத்தை உலகம் அறிய செய்யும் பொருட்டு கோர யுத்தம் புரிந்தார். பரசுராமரும் பரமசிவனாருடன் உக்கிரமாக யுத்தம் புரிந்து பரமசிவனார் தனக்கு வழங்கிய அந்த கோடரியாலேயே பரமசிவனாரின் நெற்றியில் வெட்டினார். இதனால் சிறிதும் கலங்காத பரமசிவனார் தனது சிஷ்யனின் அன்பு பரிசாக எண்ணி அந்த காயத்தினால் ஏற்பட்ட வடுவினை
காத்தார். பின்னர் மனம் மகிழ்ந்து யுத்தத்தை கைவிட்டு ஆற தழுவி, இனி யாராலும் உன்னை வெல்ல இயலாது என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். பிருகுமுனிவரின் வம்சத்தில் பிறந்ததால் பார்கவராமனாக இருந்தவர் பரமசிவனாரிடம் பரசு என்ற ஆயுதத்தை வரமாக பெற்றதனால் அன்று முதல் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். பரசுராமர் தனது தந்தையுடனும் தாயுடனும் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தார். ஜமதக்னி முனிவர் தனது பத்னியான ரேணுகாதேவியின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தனது மந்திர சக்தியின் மூலமாக காமதேனு எனும் கேட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தேவலோக பசுவை தனது ஆசிரமத்திற்கு வரவழைத்தார். அந்த காமதேனுவின் மூலம் தனது யாகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெற்று மிகவும் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கேகே நாட்டு மன்னனான கார்த்தவீரியார்ஜுனன் வேட்டையாடி விட்டு தனது பரிவாரங்களுடன் திரும்பி வந்தான். அப்பொழுது வழியில் இருந்த ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்தான். பசியால் வாடியிருந்த மன்னர் மற்றும் அவனது பரிவாரங்களை கண்ட முனிவர் காமதேனுவின் துணையால் அவர்களுக்கு அறுசுவை உணவையும் பால் பழங்களையும் வழங்கி பல்வேறு சௌகரியங்களுடன் அவர்களை விருந்தோம்பினார். இதனை கண்டு ஆச்சரியமுற்ற கார்த்தவீரியன் ஜமதக்னி முனிவரிடம் காமதேனுவின் பெருமைகளை கேட்டு அறிந்தான். பின்னர் ஜமதக்னியிடம் அந்த காமதேனு பசுவை முனியாகிய அவர் வைத்திருப்பதை விட வேந்தனாகிய தன்னிடம் இருந்தால் நாட்டிற்கு பல்வேறு விதத்தில் பயனாக இருக்கும் என்று கூறி தனக்கு பரிசாக காமதேனுவை வழங்குமாறு வேண்டினான். அதற்கு ஜமதக்னி முனிவர் மறுத்தார். காமதேனுவை கொண்டே தான் தனது யாகங்கள் அனைத்தையும் செய்து வருவதாகவும் எனவே காமதேனுவை வழங்க இயலாது என்றும் தெரிவித்தார். கார்த்தவீரியன் தனது பரிவாரங்களுடன் அங்கிருந்து சென்றான். பின்னர் கார்த்தவீரியனின் சேவகர்கள் முனிவர் இல்லாத சமயத்தில் ஆசிரமத்திற்குள் வந்து காமதேனுவை கடத்தி சென்றனர். தனது ஆசிரமத்தில் காமதேனுவை காணாத ஜமதக்னி தனது மகன் பரசுராமரிடம் கார்த்தவீரியனே இதனை கவர்ந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உடனடியாக பரசுராமர் கார்த்தவீரியனின் பட்டணமான மாகேஷ்மதிக்கு சென்றார். அப்பொழுது பரசுராமரை அழிக்கும் பொருட்டு 17 அக்ஷௌனி சேனைகளை கார்த்தவீரியன் அனுப்பினான். அந்த 17 அக்ஷௌனி சேனைகளையும் தனி ஒருவனாக பரசுராமர் துவம்சம் செய்தார். பின்னர் கார்த்தவீரியன் தானே பரசுராமருடன் போரிடும் பொருட்டு வந்தான். தனது 500 கரங்களில் 500 வில்களை ஏந்தி தனது 1000 கைகளை கொண்டு 500 பாணங்களை ஒரே நேரத்தில் பரசுராமரின் மீது தொடுத்தான். அனைத்து பாணங்களையும் ஒரே வீச்சினால் பரசுராமர் வீழ்த்தினார். பின்னர் கார்த்தவீரியனின் 1000 கைகளை துண்டித்ததுடன் அவனது சிரசையும் கொய்தார். இந்த கார்த்தவீரியார்ஜுனனை வதம் செய்யும் பொருட்டே பகவான் விஷ்ணு பரசுராமனாக அவதரித்தார். கார்த்தவீரியனின் இந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் அனைவருக்கும் அவர்களது பஞ்ச இந்திரியங்களும் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என பலஸ்ருதி கூறப்பட்டுள்ளது. கார்த்தவீரியார்ஜுனனை வதம் செய்த பின்பு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு தனது ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார். பரசுராமர் நடந்த அனைத்தையும் தனது தந்தை ஜமதக்னியிடம் தெரிவித்தார். இதனை கேட்ட ஜமதக்னி முனிவர் மிகவும் வருந்தினார். நமது பசுவையும் கன்றையும் மட்டுமே நீ மீட்டிருக்க வேண்டும். பிராமணனாக பிறந்த நீ காரணமின்றி ஒரு நாட்டின் வேந்தனை கொன்றுவிட்டாய். அரசனை கொல்வது ஓர் அந்தணனை பதம் செய்வதை விட கொடிய குற்றம். அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. செய்த தவறை மறந்து தீயவர்களை மன்னிப்பதே பிராமண தர்மம். பொறுமையை கடைபிடிப்பதாலேயே பிராமணர்கள் பூஜிக்கப்படுகின்றனர். அவ்வாறு இருக்க நீ பொறுமையை கடைபிடிக்காமல் கார்த்தவீரியனை கொன்றது மிகவும் தவறு. இந்த பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராயச்சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு சென்று பல புண்ணிய கஷேத்திரங்களை தரிசனம் செய்துவிட்டு வா என்று ஜமதக்னி தெரிவித்தார். தந்தையின் அறிவுரையை கேட்டு அதன்படி பரசுராமர் ஸ்தல யாத்திரை செய்தார்.
பல்வேறு க்ஷேத்திரங்களுக்கு சென்று வழிபட்ட பரசுராமர் ஓராண்டு கழித்து தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். ஜமதக்னியின் மனைவியான ரேணுகாதேவி கற்பில் சிறந்தவளாக காணப்பட்டாள். தன் கணவனை தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்ற நினைப்புடன் வாழ்ந்து வந்தாள். ரேணுகாதேவி தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று குளித்து முடித்ததும் அங்கே உள்ள மணலை தனது கைகளால் எடுத்து பிசைந்து அதில் குடத்தை உருவாக்கி சுடப்படாத ஆற்று மணலால் செய்யப்பட்ட அந்த குடத்தில் நீரை முகர்ந்து கொண்டு வருவாள். அவ்வாறு கொண்டு வரும் தண்ணீரைத்தான் அவளது கணவராகிய ஜமதக்னி முனிவர் தனது பூஜைக்கு பயன்படுத்துவார். இதுவே இவர்களது வாடிக்கையாக இருந்தது. ஒரு நாள் ரேணுகாதேவி வழக்கம் போல தனது கணவரின் பூஜைக்காக நீர் எடுத்து வரும் பொருட்டு கங்கைக்கு சென்றாள். அப்பொழுது வான்வழியாக சென்ற சித்திரரதன் எனும் கந்தர்வனின் பிம்பத்தை நீரில் கண்டாள். நீரில் தெரியும் அந்த உருவம் யார் என அறியும் பொருட்டு ஒரு நொடி வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தாள். அந்த காலத்தில் தனது கணவரை தவிர்த்து மற்றொரு புருஷனை ஏறெடுத்தும் பார்ப்பதே கற்பு நெறியிலிருந்து தவறியதாக கருதப்படுவதுண்டு. அதிலும் ரிஷி பத்னிகளுக்கு இது கூடவே கூடாது. அவ்வாறு இருக்க மற்றொரு ஆடவனாகிய அந்த கந்தர்வன் எவ்வாறு இருப்பான் என அறியும் பொருட்டு ரேணுகாதேவி அண்ணாந்து வானத்தை நோக்கி பார்த்ததனால் அவள் கற்பு நெறியிலிருந்து தவறியவளாகிறாள். ஸ்ரீமத் பாகவதத்தில் ரேணுகாதேவி நீரெடுக்கும் பொருட்டு கங்கைக்கு வந்த பொழுது அங்கு கங்கையில் சித்திரரதன் எனும் கந்தர்வன் தேவலோக பெண்களுடன் ஜலக்கிரீடையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதனை ஒரு நொடி மனது மயங்கி ரசித்து ரேணுகாதேவி கண்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு ரேணுகாதேவி சித்திரரதனை கண்டதை இருவிதமாக புராணங்கள் கூறுகின்றன. பின்னர் சிறிது நேரத்தில் தனது கணவரின் பூஜைக்கு நேரமாவதை உணர்ந்த ரேணுகாதேவி நீரை முகரும் பொருட்டு ஆற்று மணலை பிசைந்தாள். ஆனால் மனதால் கலங்கப்பட்டதால் ரேணுகாதேவிக்கு ஆற்று மணலால் குடத்தை செய்ய வரவில்லை. இதனால் அன்றைய பூஜைக்கான தண்ணீரை அவளால் கொண்டு வர இயலவில்லை. ரேணுகாதேவி சென்று பல மணி நேரம் ஆகியும் இன்னும் பூஜைக்கான தண்ணியுடன் வராததனால் ஜமதக்னி முனிவர் அவளுக்கு என்ன ஆயிற்று என தனது ஞான திருஷ்டியால் யோசித்தார். அப்பொழுது அவர் ரேணுகாதேவி தனது மனதால் கலங்கப்பட்டதை உணர்ந்தார். இதனால் மிகுந்த சீற்றம் கொண்டார். அந்த நேரம் ரேணுகாதேவி நீரின்றி வெறும் கையுடன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். தனது மனைவி மீது மிகுந்த கோபம் கொண்ட ஜமதக்னி தனது மூத்த புதல்வனை பார்த்து, உனது தாய் மனதால் கலங்கப்பட்டால் அவளது தலையை உடனே வெட்டுவாயாக என்று ஆணையிட்டார். தனது தாயின் தலையை வெட்ட மூத்த மகன் மறுத்தார். பின்னர் அடுத்து என 4 புதல்வர்களையும் ரேணுகாவை சிரச்சேதம் செய்யும்படி ஆணையிட்டார். 4 புதல்வர்களும் மறுத்துவிட்டனர். பின்னர் தனது 5வது மகனான ராமனை நோக்கி, உனது தாயின் தலையை வெட்டுவாயாக என்று கூறினார். தனது தந்தையின் தவ வலிமையை பற்றியும் கோபத்தை பற்றியும் அறிந்திருந்த பரசுராமர் தானும் அவரின் ஆணைக்கு இணங்க மறுத்துவிட்டால் அனைவரும் அழிவது உறுதி என்றும், எனவே தந்தையின் ஆணைக்கு உட்பட்டு தனது தாய் மற்றும் சகோதரர்களை கொன்றால் தனது தந்தையின் அன்பிற்கு இலக்காகி மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கலாம் என முடிவு செய்தார். அடுத்த நொடி சிறிதும் யோசிக்காமல் தனது தாயின் தலையை வெட்டினான். அவனை நோக்கி ஜமதக்னி முனிவர் தனது ஆணைக்கு கீழ்ப்படியாத மற்ற 4 சகோதரர்களையும் கொன்றுவிடுமாறு கூறினார். அதன்படியே பரசுராமர் மற்ற 4 சகோதரர்களையும் கொன்றான். இதனால் மனமகிழ்ந்த ஜமதக்னி முனிவர் ராமனை நோக்கி, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நிரூபித்தாய். உன்னால் மிகவும் மனமகிழ்ந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். அதற்கு பரசுராமர் தனது தாய் மற்றும் சகோதரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறும் தான் அவர்களை கொன்ற நினைவின் நிழல் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்றும்
வேண்டினார். அதற்கு ஜமதக்னி முனிவர் அவ்வாறே என்று வரமளித்தார். அதன்படி ரேணுகாதேவியும் அவளின் 4 புதல்வர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தனர். ரேணுகாதேவி உயிர் பெற்றது தொடர்பாக ஒரு கிளைக்கதையும் வழங்கப்படுகின்றது. அது என்னன்னா, பரசுராமர் தனது தாயின் தலையை வெட்டும் பொருட்டு தாயின் அருகே வர அவள் தனது உயிருக்கு பயந்து அருகில் இருந்த மாதங்கி எனும் மீனவ பெண்ணின் குடிலுக்குள் சென்று தஞ்சம் புகுந்தாள். அவ்வாறு தஞ்சம் புகுந்த ரேணுகாதேவியை தொடர்ந்து சென்ற பரசுராமர் ரேணுகாதேவியை பிடித்து அவள் தலையை வெட்ட முற்பட, அப்பொழுது மாதங்கி என்ற அந்த மீனவ பெண் பரசுராமரை இடைபுகுந்து தடுத்தாள். தனது தந்தையின் ஆணையை நிறைவேற்றும் பொருட்டு பரசுராமர் தன்னை தடுக்க முயன்ற அந்த மாதங்கி எனும் மீனவ பெண்ணின் தலையையும் வெட்டிவிட்டு பின்னர் தனது தாயின் தலையையும் வெட்டினார். இந்த செய்தியை தனது தந்தையிடம் சென்று தெரிவிக்க, இதனால் மனமகிழ்ந்த ஜமதக்னி பரசுராமரை வேண்டிய வரத்தை வேண்டுமாறு தெரிவிக்க, அதன்படி பரசுராமர் தனது தாய் மற்றும் சகோதரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு வேண்டினார். அதற்கு ஜமதக்னி ஒரு கமண்டல தீர்த்தத்தை பரசுராமரிடம் கொடுத்து, இன்னும் சில நொடி பொழுதிற்குள் இந்த தீர்த்தத்தை மரித்த உடல்களின் மீது தெளித்து அந்த சிரசை எடுத்து வைத்தால் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெறுவர் என்று தெரிவித்தார் ஜமதக்னி. இதனை கேட்டு மகிழ்ந்த பரசுராமர் மிகவும் விரைந்து சென்று முதலில் தனது 4 சகோதரர்களையும் உயிர்ப்பித்து பின்னர் அந்த கமண்டலு தீர்த்தத்துடன் மீனவ பெண்ணின் குடிலுக்கு விரைந்து சென்றார். தந்தை குறிப்பிட்ட காலக்கெடு முடிவடைந்து விட்டால் தனது தாயை மீண்டும் உயிர்ப்பிக்க இயலாதே என்ற அவசரத்தில் மாதங்கி என்ற அந்த மீனவ பெண்ணின் உடலுடன் தனது தாயின் தலையையும் தனது தாயின் உடலுடன் மாதங்கி என்ற அந்த மீனவ பெண்ணின் தலையையும் வைத்து நீரை தெளித்து விடுவார். ரேணுகாதேவி மீனவ பெண்ணின் உடலுடனும் மாதங்கி என்ற அந்த மீனவ பெண் ரேணுகாதேவியின் உடலுடனும் உயிர் பெற்று எழுந்தனர். இவ்வாறு நிகழ்ந்ததை தனது தந்தையிடம் சென்று பரசுராமர் முறையிட, இதனை தன்னால் மாற்ற இயலாது என ஜமதக்னி தெரிவித்தார். இவ்வாறு தனது உடலும் தலையும் மாறியதனால் அந்த ரேணுகாதேவி மீனவ மக்களால் மாரியம்மன் என வழங்கப்பட்டாள். இன்றும் வடக்கு பாரத தேசத்தில் எல்லம்மா என்ற பெயரிலும் தெற்கு பாரத தேசத்தில் மாரியம்மன் என்ற பெயரிலும் தெய்வமாக வணங்கப்படுகின்றாள். ரேணுகாதேவியின் இந்த சரித்திரத்தின் நினைவாகவே இன்றும் மாரியம்மனின் சிரசு, அதாவது தலைப்பகுதி மட்டுமே கோவிலில் வைத்து வழிபடப்பட்டு வருகின்றது. ரேணுகாம்பாள் தேவி ஆலயங்களும் பரசுராமரின் தாயின் பொருட்டு கட்டப்பட்ட கோவில்களே. இந்த கிளைக்கதையில் வரும் இந்த சரித்திரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படவில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜமதக்னியின் ஆசிரமத்திலேயே பரசுராமரால் வெட்டப்பட்ட ரேணுகாதேவி உடனடியாக ஜமதக்னியின் வரத்தால் தனது புதல்வர்களுடன் தான் கொல்லப்பட்ட நினைவு சிறிதும் இன்றி மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாள் என்றும், மீண்டும் தனது கணவரான ஜமதக்னியுடன் தொடர்ந்து இல்லறம் நடத்தி வந்தாள் என்றுமே காணப்படுகின்றது. பரசுராமரால் கொல்லப்பட்ட கார்த்தவீரியனுக்கு 10,000 புதல்வர்கள். ஒரு நாள் பரசுராமன் தனது சகோதரர்களுடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றிருந்தார். அந்த சமயம் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார். அந்த சமயம் தனது தந்தை கார்த்தவீரியனை கொண்டதனால் மிகவும் கோபமுற்ற கார்த்தவீரியனின் புதல்வர்கள் இரகசியமாக ஆசிரமத்தில் நுழைந்து ரேணுகாதேவியின் கண் எதிரிலேயே ஜமதக்னி முனிவரை கொன்றனர். இதனால் ரேணுகாதேவி அண்ட சராசரங்கள் நடுங்கும் வண்ணம் உரக்க கத்தி கூக்குரலிட்டாள். தனது தாயின் குரலை கேட்ட பரசுராமர் ஓடோடி வந்தார். ஆசிரமத்திற்குள் நுழைந்த பரசுராமர் தனது தாய் ரேணுகாதேவி மூலமாக நடந்ததை அறிந்தார். உடனடியாக மாகிஷ்மதி நகரத்திற்கு சென்று கார்த்தவீரியனின் புதல்வர்களான 10,000 அரசகுமாரர்களின் தலையையும் அறுத்தார். அவற்றை மலைகளாக குவித்தார். இரத்த ஆறு ஓடியது.
தனது தந்தையின் தலையை மீண்டும் அவரது உடலில் பொருத்தி சுக்ராச்சாரியாரின் மூலம் தனது தந்தையை உயிர் பெறச் செய்தார். இருப்பினும் தனது தாயார் தனது தந்தையின் சிரசை வெட்டிய பொழுது 21 முறை தனது மார்பில் அடித்துக்கொண்டு அழுததை கண்ட பரசுராமர் 21 தலைமுறைகளுக்கு சத்திரியர்களை கொல்ல சபதமெடுத்தார். அதன்படி 21 முறை இந்த உலகை பரசுராமர் திக்விஜயம் செய்தார். அனைத்து சத்திரியர்களையும் கொன்று குருச்சேத்திரத்தில் சமந்த பஞ்சகம் எனும் இடத்தில் 5 குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக தான் கொன்ற சத்திரிய மன்னர்களின் இரத்தத்தை நிரப்பினார். பின்னர் தனது பித்ருக்களுக்கு அந்த இரத்தத்தை கொண்டே தர்ப்பணம் செய்தார். பரசுராமனின் இந்த தர்ப்பணத்தை ஏற்ற பித்ருக்கள் பரசுராமரின் பாவங்களை தாங்கள் ஏற்பதாகவும் பரசுராமன் சிரஞ்சீவியாக இருப்பார் எனவும் ஆசீர்வதித்தனர். திக்விஜயம் செய்து அனைத்து சத்திரியர்களையும் அழித்து தான் ஜெயித்த இந்த உலகத்தை காஷ்யபருக்கு தானம் செய்தார். பின்னர் சரஸ்வதி நதியில் சுபவிரத ஸ்நானம் செய்து பரசுராமரால் பூஜிக்கப்பட்ட ஜமதக்னி முனிவர் ஞான தேசம் பெற்று சப்த ரிஷி மண்டலங்களில் 7வது ரிஷியாக விளங்கினார். தனது தந்தை ஜமதக்னியை சப்தரிஷி மண்டலத்தில் சேர்த்த பின்னர் பரசுராமர் மகேந்திர பர்வதத்திற்கு சென்று தவம் இயற்றினார். அதன் பின்னரே பரசுராமர் சத்திரியர்களை தொடர்ந்து வதம் செய்வதை கைவிட்டார். பரசுராமர் அனைத்து சத்திரியர்களையும் அழித்துவிட பரசுராமருக்கு தெரியாமல் அனைத்து பெண்களும் சேர்ந்து சத்திரிய வம்சத்தை காக்கும் பொருட்டு சூரிய குலத்தில் பிறந்த மூலகன் என்ற ராஜகுமாரனை பரசுராமருக்கு தெரியாமல் காப்பாற்றி வளர்த்தனர். அவனை நாரிவசன் என்று அழைப்பர். சத்திரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்கச் செய்தவன் மூலகனே. மூலகனுக்கு பின்னர் அவன் மூலம் சூரிய வம்சம் தழைத்து திரேதாயுகத்தில் ராமர் அவதரித்தார் என்றும் புராணம் கூறுகின்றது. அதுபோலவே கார்த்தவீரியனின் 10,000 புத்திரர்களையும் பரசுராமர் வதம் செய்தார். அவர்களில் 5 புத்திரர்கள் பரசுராமருக்கு தெரியாமல் காக்கப்பட்டனர். அவர்களில் ஜெயத்வஜனும் ஒருவன். ஜெயத்வஜனின் மூலமாகவே சந்திர வம்சம் தழைத்தது. இதே சந்திர வம்சத்தில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அவதரித்தார் என்று புராணம் கூறுகின்றது. பரசுராமர் இன்றும் மகேந்திர பர்வதத்தில் சித்தர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரோடு தவக்கோலத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்பது சரித்திரம். பரசுராமர் இந்த பூலோகத்தில் அவதரித்தது வைகாசி மாதம் சுக்லபட்ச திருதியை திதியில். எனவே வைகாசி மாத சுக்லபட்ச திருதியை திதி பரசுராம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளே அக்ஷய திருதியை என்றும் கொண்டாடப்படுகின்றது. சங்க இலக்கியங்களில் பரசுராம அவதாரத்தின் குறிப்புகள் காணப்படுகின்றது. மற்ற அவதாரங்கள் பெருமானின் வடிவின் பெயரால் அழைக்கப்பட்டன. ஆனால் பெருமானின் இந்த அவதாரமே முதன்முறையாக அவர் கையில் உள்ள ஆயுதத்தின் பெயரால் அழைக்கப்பட்ட அவதாரம். பெருமான் பரசு என்கிற கோடாரியை தாங்கி சேவை சாதித்ததனால் பரசுராம அவதாரம் என அழைக்கப்படுகின்றது. இரட்டை காப்பியமான மணிமேகலையிலும் இவ்வவதார வரலாறு காணப்படுகின்றது. ஆழ்வார்கள் இந்த அவதாரத்தை பாடியுள்ளனர். ஆழ்வார்கள் பரசுராம அவதாரத்தை மூவுருவின் ராமன், மழுவளம் கொண்ட ராமன் அம்பி, தவமாமுனி, முனிவன், பாழியான், நீன் மழுவான் என பாடுகின்றனர். மழுவினால் அவனி அரசை மூவெழுகால் மணிமுடி பொடிப்படுத்துதிர குழவுவார் புனலுள் குளித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் என்று திருமங்கையாழ்வார் அரசர்களை வதம் செய்ததை பாடுகின்றார். கம்பர் கார்த்தவீரியார்ஜுனனை கொன்றதை பாடுகின்றார். சினத்தோல் அவை 1000 மழுவால் அழித்திட்டவன் என்று கார்த்தவீரியனை கொன்றதை திருமங்கையாழ்வாரும் பாடுகின்றார். ராமானுஜ நூற்றந்தாதியில் கோக்குல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று சத்திரிய மன்னர்களை மூவேழு 21 தலைமுறை தனது பரசு எனும் கோடரியால் அழித்தவன் என்று பரசுராமரை
திருவரங்கத்தமுதனாய் பாடியுள்ளார். மேலும் குலசேகர ஆழ்வார் தனது பெருமாள் திருமொழி பிரபந்தத்தில் முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய் என்று ராமனின் பராக்கிரமத்தை பாடும் விதமாக பரசுராமரின் கர்வபங்கம் நிகழ்ந்ததை குறிப்பிடுகின்றார். ஆழ்வார்களின் பாடல்களில் பரசுராம அவதாரத்தின் குறிப்புகள் காணப்பட்டாலும் இவ்வவதாரத்தின் தோற்றம், வாழ்வு, இறுதி என தெளிவாக ஆழ்வார் பாடல்களில் இடம்பெறவில்லை. மேலும் விஷ்ணு பகவானின் இரு அவதாரங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்ட பெருமை பரசுராம அவதாரத்திற்கு உண்டு. இராமாயணத்தில் பாலகாண்டத்தின் இறுதியில் பரசுராமரின் கர்வபங்க படலம் காணப்படுகின்றது. அதாவது விஸ்வாமித்திரரின் வேள்விக்கு துணை புரியும் பொருட்டு சிறுவர்களான ராமரும் லக்ஷ்மணரும் சென்று வெற்றிகரமாக வேள்வியை முடித்து பின்னர் விஸ்வாமித்திரரின் ஆணைக்கு இணங்க அவருடன் மிதிலைக்கு சென்று அங்கிருந்த சிவதனுசை ராமன் முறித்தார். பின்னர் செய்தி சொல்லி அனுப்பப்பட்டு தசரத மன்னன் தனது குடும்பத்தினருடன் மிதிலைக்கு வந்து ராமன் உள்ளிட்ட 4 புதல்வர்களுக்கும் ஜனகன் மற்றும் அவன் தம்பி மகள்களை மணமுடித்தார். அவ்வாறு மணமுடித்து ஒரு நாள் மிதிலையில் தங்கியிருந்துவிட்டு மறுநாள் தசரத மன்னன் ஜனகனிடம் விடை பெற்று கொண்டு தனது மனைவிமார்கள் மற்றும் படைகள் சூழ அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருந்த வழியில் திடீரென சில அபசகுனங்களும் சுபசகுனங்களும் மாறி மாறி காணப்பட்டன. இதனால் மனக்கலக்கமுற்ற தசரத மன்னன் தனது குலகுருவான வசிஷ்டரிடம் இதற்கான காரணத்தை வினவினான். அதற்கு வசிஷ்டர் ஏதோ ஒரு அபாயம் நேர்ந்து பின்னர் உடனே நீங்கும் என சகுனங்கள் கூறுவதாக தெரிவித்தார். அப்பொழுது நிலம் முழுவதும் நடுங்கவும் மரங்கள் முறிந்து விழவும் ஒரு பெரும் சூறாவளி காற்று உண்டாயிற்று. சூரியனை இருள் மூட துவங்கியது. திசைகள் அனைத்தும் மறைக்கும் அளவு புழுதி மணல் கிளம்பியது. தசரத மன்னனின் சேனைகள் முழுவதும் புழுதி படிந்து மழுங்கி போயின. வசிஷ்டர் மற்றும் சில முனிவர்கள் மற்றும் தசரதரும் அவரது திருக்குமாரர்களும் தவிர்த்து ஏனையோர் யாவரும் மூச்சையடைந்து விழுந்தனர். அங்கு நிகழ்வது என்ன என்று அனைவரும் திகைத்து இருக்க, அப்பொழுது புழுதி மணலின் நடுவே தனது பரசு எனும் ஆயுதத்தை தோளில் தாங்கியவராகவும் தனது இடது திருக்கையில் வில்லை தாங்கியவராகவும் பரசுராமர் அவர்கள் முன் தோன்றினார். பரசுராமரின் இந்த கோலத்தை கண்ட தசரத மன்னன் மிகவும் நடுங்கினான். அப்பொழுது பரசுராமர் ராமரை நோக்கி, ராமா, நீ மிதிலையில் இருந்த தனுசை முறித்து மைதிலியை மணந்தாயாமே, அதனால் பெரிய வீரன் என்று உனது பராக்கிரமங்கள் பலரால் பேசப்பட்டு கேள்வியுற்றேன். அதனாலேயே இங்கு விரைந்து வந்தேன். தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட உயர்ந்த தனுசுகள் 2 முன்பு பரமசிவனார் திரிபுரத்தை அழித்து ஜெயித்ததும் தேவர்கள் அனைவரும் பராக்கிரமத்தில் உயர்ந்தவர் பரமசிவனாரா அல்லது மகாவிஷ்ணுவா என்று பிரம்மனை கேட்க, அதற்கு பிரம்மன் பரமசிவனாருக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே விரோதத்தை மூட்டிவிட பரமசிவனாருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இடையே பெருத்த யுத்தம் நிகழ்ந்தது. இந்த கோர யுத்தத்தின் பொழுது தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட அந்த 2 வில்களையும் கொண்டு பரமசிவனாரும் மகாவிஷ்ணுவும் யுத்தம் புரிந்தனர். இந்த கோர யுத்தத்தின் பொழுது மகாவிஷ்ணு ஹும் என்றதும் பரமசிவனாரின் கையில் இருந்த வில் இற்று போனது. இதனால் பரமசிவனார் பெருத்த கோபம் கொண்டார். விஷ்ணுவால் பரமசிவனாரின் கையில் இருந்த சிவனின் தனுசு இற்று போனதால் விஷ்ணுவிற்கே அதிக வைபவம் என தேவர்கள் முடிவு செய்தனர். இதனால் பரமசிவனாரின் கோபம் மேலும் அதிகரித்தது. அங்கிருந்த நிலையை கண்ட தேவர்கள் இதனால் ஏதோ பெருத்த கேடு விளையப் போகிறது என்று உணர்ந்தனர். உடனடியாக பரமசிவனாரையும் விஷ்ணுவையும் இந்த யுத்தத்தை கைவிடுமாறு தேவர்கள் அனைவரும் வேண்டினர்.
அதன்படி பரமசிவனார் தனது கையிலிருந்த அந்த இற்று போன வில்லை விதேக தேசத்து மன்னனான தேவராதரிடம் தந்தார். விஷ்ணு பகவான் தனது கையிலிருந்த விஷ்ணு தனுசுவை எனது பாட்டனாரிடம் தந்தார். எனது பாட்டனார் எனது தந்தையான ஜமதக்னி முனிவரிடம் தந்தார். இப்பொழுது அதுவே எனது கையில் உள்ளது. நீர் மிதிலையில் முறித்த வில்லானது சிவ விஷ்ணு யுத்தத்தில் இற்று போன சிவதனுசு. எனவே சிறந்த இந்த விஷ்ணு தனுசுவை நான் ஏற்றி அம்பு தொடுத்தால் நீ பராக்கிரமசாலி என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். பரசுராமரின் இந்த சொற்களை கேட்ட தசரதராமன் தனது தந்தை இருக்க தான் பேசுவது முறையன்று என தந்தையின் ஆணையை எதிர்நோக்கி மௌனமாக இருந்தார். தசரதன் பரசுராமனின் அருகில் சென்று, பரசுராமரே, உமது பராக்கிரமத்தை இந்த அகிலம் அறியும். அனைத்து சத்திரியர்களையும் அழித்து இனி சத்திரியர்களை அழிப்பதில்லை என இந்திரனுக்கு சபதம் செய்து தாங்கள் மகேந்திர பர்வதத்தில் தவத்தில் ஈடுபடுவதாக அறிய பெற்றேனே. அவ்வாறு இருக்க இன்று மீண்டும் சத்திரியர்களை வதைக்கும் எண்ணம் வந்தது ஏன்? எனது மகனான ராமன் 12 வயதை நிரம்பிய பாலகன். தற்பொழுதே அவனுக்கு திருமணம் முடித்து அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் அயோத்திக்கு செல்ல அருள் புரியுங்கள் என்று வேண்டினான். தசரதனின் சொற்கள் எதையும் காதில் வாங்காத பரசுராமர் மீண்டும் ராமனை நோக்கி, இந்த வில்லில் நாணை பூட்டி அம்பை தொடுத்தால் நீ பராக்கிரமசாலி என்பதை ஒத்துக்கொண்டு நாம் கைச்சண்டையிடுவோம் என்றார். இதனை கேட்ட ராமர் சிறிதும் கலங்காமல் பரசுராமரிடமிருந்து அந்த விஷ்ணு தனுசுவை பெற்று கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அதில் நான் ஏற்றி அம்பையும் தொடுத்தார். யாராலும் தூக்க இயலாத, நானேற்றி அம்பு தொடுக்க இயலாத இந்த தனுசுவை சிறிய பாலகனான ராமன் மிகவும் எளிதாக அம்பு தொடுத்ததை கண்ட பரசுராமன் தனது கர்ப்பம் நீங்க பெற்றார். உடனடியாக 2 கரங்களை கூப்பி ராமனை பணிந்து, நீரே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை அறிந்தேன், எனது கர்ப்பம் நீங்க பெற்றேன் என்று கூறினார். அப்பொழுது ராமன், நான் நாணில் தொடுத்த அம்பை ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. நீர் 21 தலைமுறைக்கு சத்திரியர்களை அழித்ததை நானும் கேள்விப்பட்டுள்ளேன். நீர் அந்தனர், மேலும் எனது குருவான விஸ்வாமித்திரரின் உறவினர். எனவே எனக்கு பூஜைக்கு தகுந்தவர். எனவே உம்மை கொல்ல இயலாது. உம்மால் நான் தொடுத்த இந்த அம்பை உமது பாத சக்தியிலாவது அல்லது தவ வலிமையால் நீர் சேர்த்து வைத்துள்ள உலகங்களையாவது நாசம் செய்ய போகிறேன். 2இல் எது உமக்கு விருப்பம் என்று கேட்டார். அப்பொழுது தேவர்களும் கந்தர்வர்களும் அனைத்து ரிஷிகளும் அங்கு மகாவிஷ்ணுவின் சாக்ஷாத் அவதாரத்திற்கும் ஆவேச அவதாரத்திற்கும் இடையே நிகழ உள்ளவனவற்றை காணும் பொருட்டு மிகுந்த ஆவலுடன் வானில் கூடினர். அப்பொழுது பரசுராமர் ராமனை வணங்கி, மகானுபாவனே, நீர் சாக்ஷாத் நாராயணமூர்த்தி என்பதை அறிவேன். நான் ஜெயித்த இந்த பூமி முழுவதையும் காஷ்யபருக்கு தானம் செய்தேன். எனவே பகல் முழுவதும் பூமியை சுற்றி வந்தாலும் இரவில் நான் இந்த பூமியில் தங்காமல் மகேந்திர பர்வதத்தின் மீது தங்குகின்றேன். எனவே எனது காலில் அல்லாமல் எனது தவப்பயனை அழித்திடுதல் நலம். இந்த ஜகத்துக்கெல்லாம் நாதனான உன்னிடம் நான் தோற்பதால் எனக்கு சிறிதும் அவமானமில்லை என்று தெரிவித்தார். பரசுராமரின் விருப்பத்தின்படி ராமர் தனது அம்பினை பரசுராமரின் தவ பலன்களின் மீது எய்த பரசுராமர் தனது கர்ப்பம் நீங்க பெற்றவராக மீண்டும் தவம் புரியும் பொருட்டு மகேந்திர பர்வதத்திற்கு சென்றார். ராமனும் தனது கையில் இருந்த விஷ்ணு தனுசுவை வருண பகவானிடம் ஒப்படைத்தார். இவ்வாறு பரசுராமர் தனது கர்வம் நீங்க பெற்றதை கர்வபங்க படலம் என வால்மீகி ராமாயணத்திலும், செருக்கழித்த படலம் என கம்பராமாயணத்திலும் காணப்படுகின்றது. பரசுராமர் சிரஞ்சீவியாக இருப்பதனால் திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகத்தில் நிகழும் மகாபாரதத்திலும் வருகின்றார்.
துரோணர், பீஷ்மர் கர்ணனுக்கு குருவாக இருந்து அவர்களுக்கு அஸ்திர வித்தையை பரசுராமரே கற்றுத்தந்தார். மேலும் காசிராஜனின் மகளான அம்பை ஒருமுறை பரசுராமரை வேண்ட அம்பையின் பொருட்டு தனது சீடரான பீஷ்மருடன் மகா யுத்தம் புரிவார் பரசுராமர். அந்த கோர யுத்தத்தை தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் தடுத்தனர். அதுபோலவே மகாபாரத யுத்தம் முடிவானதும் சகுனியின் ஆலோசனையின் பேரில் பரசுராமரிடம் ஒரு பிராமணனாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பரசுராமரிடம் வில்வித்தை கற்றான். ஏனெனில் பரசுராமர் சத்திரியர்களுக்கு வித்தை கற்றுக் கொடுப்பதில்லை என உறுதி பூண்டிருந்தார். அவ்வாறு கர்ணனுக்கு அனைத்து வில்வித்தைகளையும் பரசுராமர் கற்பித்து முடித்திருந்த நிலையில் ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் தலை வைத்து பரசுராமர் தூங்கிக் கொண்டிருந்தார். அது சமயம் அர்ஜுனனின் தந்தையாகிய தேவேந்திரன் ஒரு வண்டு உருவம் எடுத்து கர்ணனுடைய தொடையை துளைத்து கொண்டே சென்றான். கர்ணனுக்கு கடும் வேதனை ஏற்பட்டது. எனினும் தனது மடியை அசைத்தால் உறங்கிக் கொண்டிருக்கும் குருவின் உறக்கம் கலையுமே என்பதனால் அந்த வலியை பொறுத்து கொண்டான். வண்டு வடிவில் இருந்த இந்திரன் மேலும் அவனது தொடையை துளைக்க அதனால் இரத்தம் கசிந்து பெருகி கொண்டிருந்தது. தனது வலியை பொறுத்து கொண்டு கர்ணன் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவன் தொடையிலிருந்து பெருகிய இரத்தம் அவன் மடியில் படுத்து கொண்டிருந்த பரசுராமரின் கையில் பட அதன் ஈரத்தால் தனது உறக்கம் களையப்பெற்றார். அப்பொழுது அந்த இரத்த வெள்ளத்தை கண்ட பரசுராமர், இவ்வளவு வலி தாங்க முடியாத சூழ்நிலையிலும் பொறுத்து கொண்டிருக்கின்றாயே, கண்டிப்பாக நீ ஒரு பிராமணனாக இருக்க முடியாது. உண்மையை கூறு, நீ ஒரு சத்திரியன் தானே என்று அதட்டி கேட்டார். வேறு வழியின்றி கர்ணன் தான் ஒரு சத்திரியன் என்பதை ஒத்துக்கொண்டான். இவ்வாறு பிராமணன் என பொய் சொல்லி தன்னை ஏமாற்றி வில்வித்தையை கற்றதை பரசுராமரால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் கர்ணனை நோக்கி, நீ என்னிடம் பொய் சொல்லி வில்வித்தையை கற்றுக்கொண்டாய். எனவே நான் கற்றுக் கொடுத்த வில்வித்தை உனக்கு தக்க தருணத்தில் உதவாமல் போக கடவது என்று சபித்தார். அந்த சாபத்தின்படியே குருட்சேத்திரத்தில் தனது அஸ்திர வித்தையை மறந்து கர்ணன் மாண்டான் என்பது சரித்திரம். பரசுராமரின் சீடர்களான இந்த மூவரையும் விஷ்ணுவின் அம்சமான கிருஷ்ண பகவான் நேரடியாக கொல்ல முடியாமல் சாதுரியமாகவே கொன்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் பரசுராமரின் பராக்கிரமம் அவரின் சீடர்களுக்கும் உண்டு. பரசுராமர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர் என்ற ஊரில் அவதரித்தார். இன்றும் பரசுராமரின் அவதார ஸ்தலமான இந்தூரில் ஜன்பர்வ் என்ற மலை காணப்படுகின்றது. இங்கு பரசுராமருக்கு ஒரு கோவில் அமைந்துள்ளது. பரசுராமருக்கு நம் பாரத தேசத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் கோவில்கள் காணப்படுகின்றது. அவ்வாறு வடக்கு பாரதத்தில் ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தானில் குல்பர்கர் என்ற இடத்தில் ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட பரசுராமரின் கோவில் காணப்படுகின்றது. பரசுராமர் வடக்கு பாரத தேசத்தில் பல்வேறு மலை குகைகளில் பல காலமாக ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அவ்வாறு அருணாச்சல பிரதேசத்தில் லோகித் மாவட்டத்தில் உள்ள ஆரியவர்த்த மலைகளில் பல ஆண்டு காலம் பரசுராமர் தவத்தில் ஈடுபட்டார். அவ்வாறு பரசுராமர் தவத்தில் ஈடுபட்டிருந்த காலங்களில் பரசுராமர் நீராடிய குளம் இன்றும் காணப்படுகின்றது. இந்த குளத்திற்கு பரசுராம் குண்ட் என்று அழைக்கப்பட்டு இன்றும் மக்களால் இந்த குளத்தில் புனித நீராடப்பட்டு வருகின்றது. மேலும் ராமரிடம் கர்வபங்கம் அடைந்த பின்பு பரசுராமர் அடர்ந்த காட்டில் தவம் செய்ய எண்ணி தற்பொழுது ஜார்க்கண்ட் என அழைக்கப்படும் மாநிலத்தில் கும்லா மாவட்டத்தில் டும்ரி என்ற இடத்தில் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 300 அடி உயரம் உள்ள மலையின் மீது உள்ள அடர்ந்த காட்டிற்கு வந்து தவம் புரிந்துள்ளார். அவ்வாறு பரசுராமர் தவம் புரியும் பொழுது தனது பரசு என்ற அந்த கோடரியை அந்த மலையின் மீதுள்ள நிலத்தில் புதைத்துவிட்டு
அங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்ததாக கூறப்படுகின்றது. பரசுராமரால் புதைக்கப்பட்ட பரசு இன்றும் நிலத்தில் பாதி அளவு புதையுண்ட நிலையில் காணப்படுகின்றது. ஜார்க்கண்ட் பகுதியில் கும்லா மாவட்டத்தில் டும்ரி எனும் இந்த இடத்தில் இன்றும் பரசுராமருக்கு கோவில் காணப்படுகின்றது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இந்த கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளாக திறந்த வெளியில் இருந்தும் மழை, புயல், வெயிலால் பாதிக்கப்படாமல் சிறிதும் துருப்பிடிக்காமல் பரசுராமரின் அந்த பரசு பாதி அளவு நிலத்தில் புதையுண்ட நிலையில் இன்றும் சிறிதும் சேதமின்றி காணப்படுகின்றது. இந்த பரசுவின் மேல்புற தோற்றம் திரிசூலம் போல காணப்படுவதாலும் இந்த பரசுவை சுற்றிலும் பல நூறு சிவலிங்கங்கள் காணப்படுவதாலும் இந்த இடத்தை பரமசிவனார் காத்து வருவதாக ஜார்க்கண்ட் மக்களால் நம்பப்படுகின்றது. இந்த வனம் முழுவதும் காட்டுவாசி மக்கள் இருப்பதனால் ஜார்க்கண்ட் மக்கள் சிவராத்திரி நாட்களில் மட்டும் இந்த மலைக்கு வந்து இந்த பரசுவை வழிபட்டு செல்கின்றனர். சிவராத்திரி நாட்களில் கும்லா மாவட்டத்திலிருந்து இந்த மலைக்கு வருவதற்கு சிறப்பு பேருந்துகள் விடப்படுகின்றன. இந்த கோவிலுக்கு பாபா டங்கிநாத் தம் என்று பெயர். டங்கி என்றால் ஜார்க்கண்ட் மொழியில் பரசு என்று பொருள். பரசுராமரின் பரசு காணப்படுவதால் இந்த கோவிலுக்கு பாபா டங்கிநாத் தம் என்று பெயர் வழங்கப்படுகின்றது. இது தவிர்த்து மகாராஷ்டிராவில் சிப்லுன் என்ற இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயரத்தில் பரசுராமருக்கு கோவில் காணப்படுகின்றது. இந்த இடத்திலும் பரசுராமர் தவம் செய்ததாக கூறப்படுகின்றது. இந்த கோவிலில் பரசுராமர் சிவன் மற்றும் பிரம்மாவுடன் மும்மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். மேலும் இந்த கோவிலில் ராமதீர்த்தம் என்ற தீர்த்தம் காணப்படுகின்றது. பரசுராமர் தனது கோடரியால் தானே இந்த குளத்தை வெட்டியதாக கூறப்படுகின்றது. இந்த தீர்த்தம் பல ஆயிரம் ஆண்டுகளாகியும் இன்றும் வற்றாத குளமாக நீர் நிறைந்து காணப்படுகின்றது. பரசுராமர் பல்வேறு க்ஷேத்திரங்களுக்கு சென்று தல யாத்திரை மேற்கொண்டு பின்னர் மகேந்திர பர்வதத்தில் தவம் இயற்றி வந்தார். அவ்வாறு மகேந்திர பர்வதத்தின் மீது பரசுராமர் தவத்தில் இருந்தபொழுது கொங்கண கடற்கரை அருகே இருக்கும் நிலப்பகுதி முழுவதும் கடலால் மூழ்க உள்ளதாகவும் அதனை மீட்டு தருமாறு அங்கிருந்த முனிவர்கள் சிலர் பரசுராமரை வேண்டினர். அப்பொழுது பரசுராமர் தனது கோடரியை சமுத்திரத்தில் இட்டு கோடரியால் இழுத்து அந்த நிலப்பரப்பை காத்தார் என்று கூறப்படுகின்றது. கேரளத்தைச் சேர்ந்த நாராயண பட்டத்ரி எழுதிய ஸ்ரீமன் நாராயணியத்தில் பரசுராமர் ஸ்ருவம் என்ற பாத்திரத்தை எரிந்து அந்த பாத்திரம் விழும் இடம் வரை உள்ள சமுத்திரத்தை பின்வாங்க செய்ததாகவும் நிலப்பரப்பை காப்பாற்றியதாகவும் நாராயண பட்டத்ரி சாதிக்கின்றார். அவ்வாறு கடலால் மூழ்கடிக்கப்படாமல் பரசுராமரால் காப்பாற்றப்பட்ட நிலமே இன்றைய கேரள தேசம். எனவே கேரள மக்கள் பரசுராமரை தெய்வமாக வணங்குகின்றனர். மேலும் பரசுராமர் தன்னால் ஏற்பட்ட பிராமண சத்திரிய விரோதத்தை போக்கும் பொருட்டு பிராமணர்கள் வணங்கும் விஷ்ணுவையும் சத்திரியர்களால் வணங்கப்படும் சிவனையும் இணைத்து சாஸ்தா என்ற ஐயப்பனின் வழிபாட்டு முறையை உருவாக்கியதாக கேரள செப்பேடுகள் கூறுகின்றது. அதன்படி சபரிமலையில் உள்ள ஐயப்பனின் சிலையை பரசுராமரே உருவாக்கியதாக கூறப்படுகின்றது. இவை கேரள கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. இது குறித்த குறிப்புகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லை. சத்திரிய பிராமண இணக்கத்தின் பொருட்டு பரசுராமர் சாஸ்தா என்ற ஐயப்பனின் வழிபாட்டு முறையையும் முப்பெரும் தேவியரின் ஒருங்கிணைந்த வடிவமாக பகவதி அம்மன் வழிபாட்டு முறையையும் உருவாக்கினார். எனவே கேரள தேசம் பரசுராம கஷேத்திரம் என்றே இன்றும் அழைக்கப்படுகின்றது. கேரள தேசத்தில் உள்ள திருவனந்தபுரம் பத்மநாப பெருமான் முதலில் தோன்றிய பொழுது மிகவும் பெரிய திருமேனியாக தோன்றினார். அப்பொழுது பெருமானின் தலைப்பகுதி திருவல்லம் எனும் ஊரிலும் பெருமானின் உடற்பகுதி திருவனந்தபுரத்திலும் பெருமானின் திருவடி பகுதி திருப்பாதபுரத்திலும் காணப்பட்டது. பின்னர் வில்வமங்கலம் சுவாமிகளின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமான் தனது திருமேனியை
திருவனந்தபுரத்திற்குள்ளேயே சேவை சாதிக்கும் பொருட்டு தற்போதுள்ள திருமேனி அளவிற்கு குறுக்கி கொண்டார். அவ்வாறு திருவனந்தபுர பத்மநாப பெருமான் நீண்ட திருமேனியுடன் இருந்தபொழுது பெருமானின் தலைப்பகுதியாக விளங்கிய வல்லத்தில் இன்றும் பரசுராமருக்கு ஒரு கோவில் காணப்படுகின்றது. வல்லத்தில் பரசுராமர் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். பரசுராமர் எவ்வளவு வெற்றிகளை கண்ட பொழுதும் தனது தாயை கொன்ற நிகழ்வு அவரது மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. எனவே அவர் பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார். அவ்வாறு ஒருமுறை வல்லம் ஆற்றில் பரசுராமர் நீராடிய பொழுது பரமசிவனார் தோன்றி இந்த தீர்த்தக்கரையில் பரசுராமரின் தாயாருக்கு தர்ப்பணம் செய்யுமாறு தெரிவிக்க உடனடியாக பரசுராமர் தனது கரங்களால் ஆற்று மணலில் லிங்கம் செய்து அதனை தரையில் பிரதிஷ்டை செய்து தனது தாயாருக்கு தர்ப்பணம் செய்தார். இதனால் பரசுராமர் மன நிம்மதி அடைந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இன்றும் பரசுராமரால் செய்யப்பட்ட மணல் லிங்கம் வெள்ளி கவசமிட்டு வல்லம் கோவிலில் காணப்படுகின்றது. மேலும் இது போலவே ஆதிசங்கரர் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தாலும் தனது தாயார் மரித்ததை அறிந்து ஆதிசங்கரர் தனது தாயாருக்கு ஈம கிரியைகளை செய்த பின்னரும் சற்றே மன வருத்தத்துடன் இருந்தார். அப்பொழுது பரசுராமர் தோன்றி ஆதிசங்கரரை வல்லம் க்ஷேத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தில் ஜலதர்ப்பணம் செய்யுமாறு கூற ஆதிசங்கரரும் இங்கு வந்து தன் தாயாருக்கு தர்ப்பணம் செய்து மன அமைதி பெற்றதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த வல்லம் க்ஷேத்திரத்தில் பித்ருக்களுக்கு மக்கள் தர்ப்பணங்களை செய்து வருவது விசேஷமாக காணப்படுகின்றது. மேலும் விபாகர்ண முனிவர் இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை வணங்கி பின்னர் ஒரு வியாச விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகின்றது. எனவே வல்லம் கோவிலில் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரமசிவனாரும் விபாகர்ண முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவின் அம்சமான வியாசரும் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரம்மாவும் என மும்மூர்த்திகளும் இந்த கோவிலில் சேவை சாதிக்கின்றனர். தமிழகத்தில் பரசுராமருக்கு என பிரத்யேகமாக திருக்கோயில்கள் காணப்படவில்லை. பரசுராமரால் வழிபட்ட ஸ்தலங்களே தமிழகத்தில் காணப்படுகின்றன. கோவில்களின் தூண்களில் தசாவதார சிற்பங்களை செதுக்கும் பொழுது பரசுராமரின் உருவமும் செதுக்கப்பட்டு காணப்படுகின்றது. பரசுராமர் பெருமானின் ஆவேச அவதாரமாக இருப்பதாலும் கோபத்தின் உருவாக வாழ்ந்ததாலும் தமிழகத்தில் பரசுராமரை முழுமுதல் கடவுளாக வழிபடும் வழக்கம் காணப்படவில்லை. இவ்வாறு பல பராக்கிரமங்களை கொண்ட பரசுராமரே இன்றும் சிரஞ்சீவியாக இருந்து மகேந்திர பர்வதத்தில் தவம் புரிந்து வருகின்றார். இவர் எதிர்வரும் கல்கி அவதாரத்திற்கு குருவாக இருந்து அஸ்திர வித்தைகளை கல்கி பகவானுக்கு போதிக்க உள்ளதாக கல்கி புராணம் கூறுகின்றது. இப்படிப்பட்ட பரசுராமரின் இந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் அனைவருக்கும் அவர்களின் மன விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும். மேலும் மன வைராக்கியம் கூடும். பரசுராமரின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.